हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. எம்எஸ் அம்மா வாரந்தவராம வருவாங்க அங்கே. ஐ திங்க் வியாழக்கிழமை நினைக்கிறேன். அவங்க பாடுவாங்க. இவரும் வருவார், சதமா வருவார். பாடினாங்கன்னா அக்கம் பக்கம் அந்த குரல் உலகமே தெரியுமே. அக்கம் பக்கங்கள்லாம் வந்து சிவந்து வந்து உட்காந்துருவாங்க. அங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ஏதாவது இவரே எதாவது பாடுன்னா பாடுவாங்க. அது மாதிரி நிறைய வடக்கு வந்து யாரோ வருவாங்க. நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி உருவம், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நான் பார்த்ததே இல்லை. சரி, ஆனால் இவரோடு பேசிட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு அவங்களாம் எவ்வளோ தொலைவு வராங்களோ நாம் எப்போனா ஒரு பார்த்துக்கணும், நான் எட்டி பார்த்து போயிடுவேன். இவரோட டைரக்டர் என்ன குப்சா வர்றாடா 5 நாளா, நான் பார்க்கணும்னு சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவன் சொல்லுவான் சரி வரேன்டான்னா மறந்துடுவேன். இதுதான் கண்ணை மறைச்சிட்டா. அது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு தரம் வந்து ஒரு 7-8 தரம் சொல்லிட்டார். அவன் சொன்னான் இப்போ இன்றைக்கி வந்து 8ஆவது தரம் சொல்கிறார். ஒன்று வந்து உங்களை பார்க்க சொல்லி வரேன்டா அப்படின்னா போகிறேன். நான் இன்றைக்கி கபாலீஸ்வரர் கோயிலில் கமிட்டி மீட்டிங் நடந்தது. நாங்கள் அப்போ சேர்மன் அந்த டைம் போயிருந்தேன். என்னடா அப்படின்னா இல்லை சொன்னாங்கன்னு சொன்னவன். வண்டி மழை பெஞ்சிருந்தது. யாரோ வந்தாங்க கூட ஏற்றிட்டு வடை போகலாம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நேராக வந்து 16 கால் மண்டலத்தில் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போய் குப்சாமி கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து சொன்னால் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்தேன். அந்த உட்காந்துட்டு எத்தனை நாள் சொல்லி அமிச்சாலும் வரதில்லை, இதுக்காக நீ வருத்தப்படுவேன் அப்படி 3 மாதத்தை சித்தி ஆகிட்டார் வார்த்தை சொல்லி. அதே மாதிரி நடுப்புற மகாபெரிவா சித்தியான போது எனக்கு ஃபோன் வந்தது. ஜடால்னு போய் சொல்லிடாதீங்க, பூர்வாசனம் தம்பி இல்லையா, பக்குவமாக சுற்றி வளைச்சி பேசி அப்புறம் சொல்லுங்கன்னு. அப்புறம் வந்தேன். நான் போனேன். அப்புறம் 8 வருஷமாக வந்தார். அந்த கார் அங்கே தான் நிற்க. இப்போ நீங்கள் வரும்போது காமிக்கிறேன். இவ்வளவு கொச்சாம கூப்பிட்றாரு அந்த சாமி. நானே உங்களுக்கு விஷயம் சொல்லணும். இது மாதிரி பெரியவா அப்படி இருந்தார், உடம்பு முடியாமல் இருந்தார், ஏதோ சுற்றி வச்சு பேசினேன். அண்ட் அவர் சித்தி ஆகிட்டார். அதானடா உங்கள்கிட்ட திடீர்னு சொல்லக்கூடாதுன்னு மடத்தில் சொன்னாங்க. சரி தராட்டிட்டு ஒன்றும் சொல்லலை. அப்புறம் நான் இறங்கி வந்துட்டேன். அவர் கிளம்பி போயிட்டார். அது மாதிரி நிறைய விஷயம் எனக்கு ஞாபகம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு அதிசயமான விஷயம். ஒருத்தர் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்திருந்தார். அப்போ இவங்கெல்லாம் வந்து இவர் இதே வச்சுருந்தார் இல்லையா, ஃபோட்டோ ஸ்டுடியோ 1930 ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்களேன். இந்த ஒருத்தர் விஷயம்னா இன்னொருத்தர் ஏதோ பேர் ஒருத்தராக வந்தார் அதில். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இவர் சொன்னார் நினைக்கிறேன் காட்டு, இவன் சொல்லு அப்படின்னாரு. அவன் சொன்னால் இது மாதிரி ஏதோ ஒரு டேட்டு ஒரு பர்டிகுலர் டைம் 2 மணி. இவர் விஸ்வநாதன் பேர், இன்னொருத்தர் பாலுன்னு வச்சுங்களேன். 2 மணிக்கு வாரத்துலேருந்து பேசின்னு இருக்கார் அவர் சிவன் சார். அந்த இன்னொருத்தர் பாலுன்ற ஆற்றுலையும் அவர் பேசியிருந்திருக்கார், இவர் பேசியிருந்திருக்கார். இதெல்லாம் முடிச்சிட்டப்பறம் சாயந்தரம் ஃபோன் பண்ணான் இவருக்கு, யாருக்கு, விஸ்வநாதனுக்கு. இல்லை எங்கள் ஆற்றுல வந்து
பெரிய இது சிவன் சார் பேசியிருந்தார். எப்போ எத்தனை மணிக்கு? 2 மணின்னு சொல்லியிருக்கான். ஒன்றும் சொல்லல. நம்மாத்துல இருந்தார் சார். அவர் எப்படி அவங்ககிட்ட சொல்கிறேன்னு அப்புறம் அவர் என்ன பண்ணிக்கார், இவர்கிட்ட வந்திருக்காரு. என்ன சுவாமி நீங்கள் 2லேருந்து 3 என்னோட இருந்துங்க பாலு சொல்கிறான் எங்கள் ஆற்றுல அப்படிதான் சில பேர் சொல்கிறா. பெரிய சொல்கிறேன் ஆமான்னு சொல்லல, அப்படிதான் சில பேர் சொல்கிறா அப்படின்னு சொன்னார். அது நடந்து உண்மையான இவர் கண்கூட சாட்சி விஸ்வநாதன் இருக்காரு. அது மாதிரி அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி விட்டார். இவங்க அப்போ பெரிய மாதிரியே பேசுவார். ஆமாண்டா எங்கிட்ட சக்தி இருந்தால் அது மாதிரி 2 வாரத்தை இருக்கிறதுக்குன்னு அப்படி சொல்ல மாட்டார். அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இது இவர் வந்து அந்த இதெல்லாம் கொடுத்து விட்டார் இல்லையா, புக்ஸு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ அதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இருக்காங்க, அவங்க போட்ட புக்கு. எப்படி வந்து பிரிட்டானிக்கா வந்து பொதுவாக போட்டாங்களோ அதான் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹிஸ்ட்ரின்ட்டு. அது 27 வால்யூம் இது வரும். அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நிறுத்திட்டாங்க. இவர்கிட்ட வந்து 1917 பப்ளிஷ் ஆனது. நிறைய விஷயங்கள் அதை எடுத்து இதில் எழுதும்போது அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணால் அதில் உள்ள உயிரோட்டம் போயிடும்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டார், இங்கிலீஷ்லேயே எழுதிட்டார். அதெல்லாம் நான் எப்போ ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு பார்ப்பார். அவன் என்ன பண்ணால் ஒரு தான் ரெஃபரன்ஸ் பார்த்து கும்போன்னு போயிருக்காரு. அதில் ரெஃபரன்ஸ் பார்க்க மன்னிக்கணும், எங்கள் அம்மா வந்து இடைக்காடை போட்டு வித்துட்டாங்க அதை, அந்த பையன். அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல வந்துட்டார். இதெல்லாம் கடவுள் சரின்னு நினைக்கிறவரச்சே வந்துட்டார். அப்புறம் நான் வந்து தேடினேன். அது பாருங்கள், அவர் உயிரோடு வந்துருக்கும் கிடைக்கல எனக்கு. அவர் மறைஞ்சப்புறம் எனக்கு கிடைச்சிது. அந்த புக்கு லண்டன்லேருந்து ஆரம்பிச்சு வச்சுருந்தாங்க. கடைசியில் பார்த்தா உங்களுக்கு ரேனடே லைப்ரரி தெரியுமா, மயிலாப்பூரில் சீனிவாச சாஸ்திரி ஹால் இருக்குது. அப்போ அந்த பக்கம் வந்து மயிலாப்பூர் கிளப் இருக்குது. நடுப்புற ரேனடே கீழே ரேனடே லைப்ரரி, மேலே சீனிவாச சாஸ்திரி ஹால். அது அவரோட பிரசிடென்ட் எனக்கு தெரியும், அவர் ஜமீன்தார் ஹேமந்த் குமார்னு. அவர் இது மாதிரி சார் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்குமா என்கிட்ட, அவர்கிட்ட 100 வருஷமாக இருக்குது அந்த புக்கு. எனக்கு அங்கே கேட்கணும்னா தோணல, கேட்டால் இவர்கிட்ட கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. அது மாதிரி சில விஷயங்கள் அப்படி நடந்தது. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் கடைசியில் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. சிவராமன் சொல்லிட்டு சங்கர நேத்ராலயில் ஒரு ஆஃபீஸராக இருந்தார். அவர் டெய்லி வந்து பார்ப்பார். டாக்டர் இளங்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டெய்லி பார்ப்பார். இவங்கெல்லாம் பார்க்கும்போது டாக்டர் இளங்கோ சொன்னார், இவர் கொஞ்சம் உடம்பு முடியல, மருந்து கொடுத்தேன், இந்த கூட ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது பெட்டர்னு நினைக்கிறேன். சரி இருந்தால் செட்டியார் வீட்டுலன்னா செட்டியார் ஒரு வார்த்தை கேட்டுப்போன்னு சொன்னால் எனக்கு ஃபோனில் கேட்டார். இல்லை நீங்கள் டாக்டர் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி சொல்லலாம் அதே மாதிரி செய்யலாம். அப்புறம் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அண்ணா நகரில், அதெல்லாம் கொண்டு சேர்த்துருந்தேன். 1 வாரமாக 2 வாரமாக இருந்தார். அப்புறம் சித்தி ஆகிட்டார். சித்தி ஆனா அதுக்கப்புறம் நான் சமயத்தில் ஹாஸ்பிட்டல்லே சித்தி ஆகிட்டார். அதுக்கப்புறம் இங்கே கொண்டாங்க எல்லா சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் ஃபோன் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து ஒருத்தர் இவர் வந்து சன்னியாசின்னா பதிக்கணும், பிராமின்னா எரிக்கணும். இவங்களுக்கு பிரச்சனை யாரும் சண்டை போட்டுக்கல. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம எது கரெக்டு, புதைக்கிறது கரெக்டா இல்லை எரிக்கிறது கரெக்டா? அப்போ மகாபிரிவா சித்தி ஆயிட்டாங்க. ஜெயேந்தர் தான் இருந்தார். அவர் கேட்டார் எத்தனாவது வருஷத்துல சித்தியான? 96 2 வருஷம் கழிச்சு பெரியவா. ஆமாம், சித்தியானப்போ 2 வருஷம் கழிச்சு. அப்புறப்பட்டு இவர் ஜெயேந்தர் அங்கே இல்லை, ஏதோ சேலத்து பக்கத்தில் சின்ன குக்கிராமம் அங்கே இருக்காருன்னாங்க. அப்போ இந்த வசதியெல்லாம் கிடையாது. அப்புறம் ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி அவங்க இவர் இருந்தால் அவருக்கு காவல் பண்ணி கண்ட்ரோல் இதில் பேசுங்க, அது பெரிய ஆட்டோ குறித்து எனக்கு பேச சொல்லுங்க. அப்புறம் இது மாதிரி இப்போ எப்படி நம்ம முடிவு சொல்கிறது, கரெக்டு தான், 2 விதத்துக்கு பார்த்தா 2 கரெக்டு தான், அவள் சொந்தக்காரங்களை கேட்டு முடிவிடுங்களேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஃபோன் வச்சுட்டோம். கொஞ்சம் நாய்க்கெல்லாம் கிருஷ்ணன் பேர் மறந்துட்டேன், அவர் வந்து பல்லாவரத்தில் இருக்கார். பல்லாவரத்துக்கு போய் அவர் ஏதோ கசின்னு வச்சுங்களேன், அங்கே வந்து பெரியவாளுக்கெல்லாம் தர்ப்பணத்தை இது பண்ணணும் இல்லையா, நம்ம தேவசம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பெரியவாளுக்கெல்லாம் அவர் பண்ணுவாராங்க அவர் ஆற்றுல. அதனால் அவருக்கு தெரியும் எங்களுக்கு. அப்போ அவர் வந்தார். வந்துட்டு இது மாதிரி என்னன்னு புரியாமல் எல்லாரும் முடிச்சுட்டு இருக்காங்க. இல்லை எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, நான் மறைஞ்ச பிறகு நம்ம முறைப்படி நீ வந்து தகனம் பண்ண வேண்டிய பொறுப்பு, எங்கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. சரி அதே மாதிரி சரி இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு மாதம் இருக்கும். அந்த கிருஷ்ணகிரின்னு சொன்னேன் இல்லையா, அவர் சன்னு முரளி ஒரு செக் கொண்டு வந்தார் ராத்திரி 10:30 மணிக்கு. உங்களுக்கு சிவன் சார் கொடுக்க சொன்னார்னு. சிவன் சார் மறைஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு எதுக்கு பணம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாரும் கொடுத்து வந்துட்டேன். அவர் அப்பப்போ கொடுத்தாரு, நம்ம பெரிய மாதிரி இதை இதுவும் தொட மாட்டார்.
இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் போடு, இது பேங்க் ஆஃப் பரோடா போ அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அப்படியே கட்டிட்டு வருவாங்க இவங்க. இந்த ஒரு செக்கை வந்து செட்டியார் கொடுன்னு சொல்லியிருக்கார். இது அவர் மறைஞ்சு ஒரு மாதம் கழிச்சு கொண்டு வராங்க. இவர் மறைஞ்ச பிறகு ஆன செலவெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி வர வைப்பேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் உத்தரவுனேன். அப்போ எங்கள் மேனேஜர் அருணாச்சலம் இருந்தார். சார் சிவன் சார் பிள்ளை ஒரு அக்கௌண்ட் இருக்குது சார்னார். எப்படி அவர் பேரில் அக்கௌண்ட்டுன்னு? அவருக்கு எதுவும் செலவு வருது இல்லையா, அதில் ஏஜ்னே வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது அது. அவர் 90 ஒரு 5 வருஷம் இருந்தாருங்க. அப்படியான அதில் என்ன ஒரு விசேஷம்னா, அவர் சித்தியான பிறகு அந்த இது நடக்கும்போது கிரிமேஷன் நடக்கும்போது ஆன செலவு அதில் எழுதியிருக்காங்க. சரி, ஒருவேளை உயிரோடு இருந்தபோது செலவு அந்த அமௌண்ட் அவர் தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் நாங்கள் பண்ண செலவு அவர் தெரிஞ்சுக்க நியாயமே இல்லை. இது ஒரே நாளில் போட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்ல வர போட்டுட்டே இருந்து ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி. இது வந்து 46,384 ரூபா என் கணக்கில் பேலன்ஸ் காமிக்குது. அந்த செக்கு வட்டி சேர்த்து 46,384 ரூபா. கரெக்டா? ஆமாம், அதே அமௌண்ட்டு. அது இப்போ நான் ஆஃப்டர் அவர் மறைஞ்ச பிறகு நடந்த செலவெல்லாம் எங்க மட்டும் அவருக்கு தெரியாது இல்லையா? அப்படியே தெரிஞ்சாங்க வச்சுப்போம். எப்படி அந்த வட்டி கரெக்டாக அது சேர்ந்து சரி கூடுன்னு செக் வாங்கினா அப்புறம் வர வச்சிட்டேன். இதில் ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க இல்லையா, எங்கள் ஆற்றுல வந்துருக்கணும். அது மாதிரி இந்த கிருஷ்ணமூர்த்தி ராமன் சொன்னேன் இல்லையா, துர்கா கம்பைன்ஸ் இந்த கேரவான் வாடகைக்கு விட்டுருந்தார். அவர் வந்து இதை கொஞ்சம் அந்த கஷ்டத்தில் இருந்தார். ஆற்றுல இருந்தாருன்னா பெரிய ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கார். சரின்னா அப்புறம் உடனே அவசரமாக முன்பக்கம் ஒரு பகுதி கட்டி பாத்ரூம் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து முன்னாடி சிவன் சார்னு போட்டு எல்லாம் பண்ணால் இருந்தால் கொஞ்ச நாள் இருந்தார். இருந்துட்டு அவர் 3 நாள் 5 நாள் ஒரு வாரம் அவ்வளோதான் இருப்பார். அப்புறம் வந்துடுவார். எங்கே போனால் கிளம்பிட்டார். இங்கேருந்து கிளம்பிட்டு வந்து ஏதோ ஒரு வாரமோ ஒரு 2 வாரமோ கழிச்சு வந்தார். அவளுக்கு வந்து அதுக்குள்ளே வாடகைக்கு விட்டார். அந்த இடத்த இந்த கிருஷ்ணமூர்த்தி ராவ் வந்து யாருக்கு வாடகைக்கு விட்டார். கட்டினது இவருக்காக கட்டினது அந்த இடமே. அவர் பேர் தான் வாசல்ல போட்டு வந்து ஏதோ கண்டிஷன்லாம் இருக்கும். வரணும், செருப்பு வெளில விட்டு வரணும், அதெல்லாம் எழுதி வச்சுப்பேன். பண்ணிட்டு நான் இப்போ அது எனக்கு தெரியாது இந்த விஷயம் நடந்ததுன்னு. அப்புறம் இங்கே வந்துட்டு என்னை கூப்பிட்டார். போனேன். யாரை பற்றியும் எப்போதுமே ஒரு கருத்தும் சொன்னதில்லை. நல்லதாவோ கம்ப்ளைண்ட்டாவோ ரெண்டும் சொன்னதில்லை. கிருஷ்ணமூர்த்தி ராவ் வீட்டில் இருந்தேன். ஆமா சுவாமி என்ன. அப்புறம் எப்பவும் போகிற மாதிரி வெளில போயிட்டு திரும்பி வந்தேன். வந்து அதுக்குள்ளே வாடகைக்கு விட்டான் அவன். இவ்வளோதான். இது பண்ணலாமா கூடாதுன்னு கேட்கல. இந்த வார்த்தையே ஜாஸ்தி. அவர் அது மாதிரி யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார். சரி, அவர் கொடுத்து வைக்கல நினச்சினேன். அதாவது இவரால் அவருக்கு நல்லது நடந்திருக்கும், கஷ்டமெல்லாம் விலகி இருக்கும். இதை புரியாமல் இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். லைஃப்பில் ஒரே ஒரு இது ஒருத்தரை பற்றி தன் அபிப்பிராயம் சொன்னது கிருஷ்ணமூர்த்தி ராவை பற்றி தான். அப்புறம் என்னென்ன வியாசராவ் ஸ்ட்ரீட் நம்பர் 18 நான் வருத்தப்பட்டேன். இப்போ ஏற்பட்ட எம்எஸ்எம்லாம் காத்துட்டுங்க போகலாம் அங்கே. நீ கேட்டேன் சார், நீங்கள் இந்த கஷ்டத்தில் உனக்கு அவருடைய இதனால நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நான் ஒன்றும் சொல்ல. அவனுக்கு கொடுத்து வைக்கல. கிருஷ்ணா இருக்காரு, அவர் என்ன போயிருப்பாரு. இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கேட்டா தெரியும் இருக்காரு. அவர் அந்த அந்த அங்கே இருக்கும்போது தான் நினைக்கிறேன். அங்கே இருந்தால் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்தார்ல. இந்த இவர் ஒவ்வொரு ஆற்றுல இருந்தார் இல்லையா. அப்போ முதல்ல நாதன்ஸ்கேப்பு கிருஷ்ணாதேர், அடுத்தது ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் நார்த் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில். அவர் என்ன வந்தார். காஃபி எப்படின்னா 1/2 டம்ளர் சர்க்கரை, 1/2 டம்ளர் காஃபி. ஓ, அவ்வளோ திதிப்பு. பார்த்து என்ன இது இப்படி சாப்பிட்றாரு, எல்லாம் வாய் மீன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. இப்போ நாம் எப்படி சொல்ல முடியும்? சரி, அட்லீஸ்ட் டாக்டர் கூப்பிட்டா அது சுகர் லெவல் என்ன செக் பண்ணலாமே அப்படின்னாரு. சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன இது மாதிரி எல்லோரும் சிஷ்யாலாம் பயப்படுறாங்க, அதனால சரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாரு. எடுத்து மறுநாள் வந்தார். சார் 20 வயசு இளைஞன், அவருக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு, இன்னும் சக்கரை போட்டுக்கிட்டோம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் டாக்டர். அது பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? நம்ம சுகர் இருந்ததுன்னா நம்ம கால் ஸ்பூன் அதுதான் அவர் கண்டினியூஸா சாப்பிட்டு இருந்திருக்காரு. காஃபி சாப்பிட்டா அப்படிதான். நம்ம ஆத்துல கூட அந்த பசங்கள்லாம் என்ன இருக்காங்க, ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி சாப்பிட்டு, காலம்பரம் சாயந்தரம் நினைக்கிறேன். யாராவது அவ பக்தாள் விட்டு போனா அவ ரொம்ப கேட்டுட்டா இப்படிதான் அவங்களுக்கு தெரியும், அவர் கொடுத்தா இப்படிதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தது. இது மகாபெரிய அதிசயம். அவ்வளவு சக்கரை போட்டு சாப்பிட்டு அப்புறம் மத்தியானத்துல இந்த எச் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு நியூஸ் படிப்பார், ஞாபகம் இருக்க? அவருடைய அவங்க ஒய்ஃபினுடைய சிஸ்டர் மத்தியானம் சாப்பாடுக்குன்னு கொண்டா இப்படியே எல்லாம் வைக்க சொல்லிட்டு இவ்வளவுதான், இவ்வளோ ஒன்று எடுத்து வாயில் போட்டு பிரசாதம் எல்லாரும் கொடுத்துரு
அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் நான் போனேன், ஒரு டப்பாவில் இது பாதாம் அல்வா, இது மொத்தத்தை நீ சாப்பிடணும், யாரும் கொடுக்கூடாதுன்னாரு. சரி ஒரு ஒருத்தர் சொல்லிட்டு முடிஞ்சு சாப்பிட்டாங்க. பட் ஒன்றும் சுகர் லெவல் மாறலை, அப்படியே தான் இருந்தது எனக்கு. ஏன்னா அவரு அனுகிரகம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பார்டரில் இருக்கிற தாண்டாமல் தான் இருக்கேன். இந்த மாதிரி சில அதிசயங்கள்லாம் நடந்தது. அப்புறம் ராதாகிருஷ்ணன் வந்தபோது காமிச்சோம் அது ரிப்போர்ட்டை, இந்த பெரிய கரடம் பண்ணி விட்டே அதை பாரு இப்படி, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஞாபகம் உள்ள வரைக்கும் சொல்லியிருக்கேன். சில விஷயம் நான் மறந்துருக்கலாம் ஏஜ்னால. ஆனால் புண்ணியம் அது வந்து அவர்கிட்ட இருந்து நான் சொன்னேன் பாருங்க, அவர் சொல்கிறார் நீ இதுக்காக வருத்தப்பட போகிறான்னு. அப்பவும் புரியல, நான் சித்தி ஆகிட போகிறேன்றது காரணமாக சொல்லியிருக்காரு. அது ஒரு விஷயம் இதை பற்றி சொல்கிறேன். கிட்ட இருந்தேன் நான், பத்மா அம்மா வீட்டில் இருந்தபோது டெய்லி போனேன். எங்கள் அம்மாத்துக்கு வந்தப்பறம் நான் எப்போ ஒரு தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைஞ்சிட்டாரு. இவங்க சாரதா தேவி வந்து அவங்களுடைய தாயாரப்பில் பிரதர்ஸ் இருந்தாங்க, ஜெயராம்படிக்கு போயிட்டாங்க. அப்போது இவங்க அவருடைய ராமகிருஷ்ணன் டைரக்ட் டிசேபிள்ஸ், விவேகானந்தர் மாதிரி 13-14 பேர் இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் மாதத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்து போவாங்க. பார்க்க போகும்போது இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி அவங்களை கௌரவமாக நடத்தாமல், அவங்களுக்கு தெரியல, அந்த வேல்யூ தெரியல. இவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, இப்படி உதாசீனமாக நடத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தைங்க அந்த பக்கம் போன உடனே வந்து சாவது கேட்டாரா, என்ன இது மாதிரி உங்கள் அருமை தெரியாமல் இப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்கன்னா, ஒரு குத்து விளக்கு இருக்குது 5 பக்கம் தெரியாத, அந்த வெளிச்சம் அந்த பாதத்தில் படாது, வெளியில் தான் இருக்கும். அது அந்த அம்மா சொன்ன பதில். அதனால கிட்டக்கிறவங்களுக்கு அருமை தெரியாது மாதிரி. அதே மாதிரி ஆகிப்போச்சு என் கதையும். கிட்டக்கிறதுனால எனக்கு அருமை தெரியல. நீங்க இப்ப இத்தனை நூல்கள் நிறைய எழுதியிருக்கேன்னு சொல்லல, எதை பத்தி எழுதியிருக்கேன்? சிலது வந்து மேனேஜ்மெண்ட் பற்றி, சில ஆன்மீகமாக புத்தகங்கள். ஏன்னா சில அதாவது ஒரு 2-3 பேரை பற்றி கூடி மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். இங்கே மெட்ராஸில் இப்போ அது நார்டன் லேன் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் நம்பர் 1 சங்கராபுரம் சுவாமிகள்னு இருந்தார். அவர் வந்து 57 அந்த ஆற்றுக்கு வந்தது. சித்தியார் வரைக்கும் அங்கே தான் இருந்தார். 60 சித்தி ஆகிட்டார்னு நினைக்கிறேன் நான். அவர் விஷயத்தில் நிறைய அதிசயமான விஷயங்கள்லாம் நடந்ததுண்டு. அது நான் அவரை நான் 64 தான் போனேன். போகும்போது அதிர்ஷ்டம் போயிருப்போம். அவர் கூட வாழ்ந்தவங்கலாம் பேசிகிட்டே வருவாங்க. ஒரு சங்கர் அவர் இப்போ சமீபத்தில் தவறி போயிட்டார். அந்த எந்த வீட்டில் அவர் தங்கியிருந்தாரோ அது பத்மநாபையர்னு பேர். பத்மநாபையர் வந்து அந்த விஷயம் சொல்லணுப்போ, பத்மநாபையர் வந்து சித்திரகுளம் எத்தாப்பில் ஒரு சங்கரமடம் அதை பார்த்துருந்தார். அவர் வந்து இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி சங்கரமடம் காஞ்சிட்டில் வந்து தங்கியிருந்தார். அப்போ நிர்வாகம் பூரா புது பொறியாகிட்டு தானே இருந்தது. எல்லாரும் 60 வயசுக்கு மேலே ஆனவங்க சீனியர்ஸ் எல்லாம் இதை விட்டுட்டு ராமேஸ்வரம் மடத்துக்கு போயிடணும் ஆட்டாருன்னா, இவருக்கு வந்து 80 வயசு இருக்கும். நம்ம பத்மநாபையருக்கு எல்லாம் என்னத்துக்கு ஒரு தலைகாணி பெட்ஷீட் கட்டிட்டு வந்து இப்போ என்னடா அதெல்லாம் எடுத்து நிற்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணணும் ஏன் அப்படிங்கிற. இது மாதிரி 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் அங்கே போய் அப்படி பார்த்தா நான் தானே சீனியர் மோஸ்ட்டு, எனக்கு பெட்டு கட்டு நான் போகலாம், 2 பேரும் போகலாம் ராமேஸ்வரத்து. பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் யாரும் காது போயிடுச்சு. ஐயோ நான் அதை சொன்ன யாரும் போவேன் இங்கே இருங்க அப்படின்ட்டாரா. அந்த மாதிரி அதாவது அப்படி செஞ்சு தப்பு செய்யக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்ல மாட்டார் இவர். இப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அவர் சொன்ன உத்தரவு வாபஸ் ஆகிட்டார். அவங்க ஆற்றுல வந்து இந்த சுவாமியில் இருந்தார் தனியார் அவரை பற்றி புத்தகம் இருக்குது. அந்த இது ஆனால் நம்ம தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கல. இவங்க சொல்லுவாங்க இப்படி இப்படியே அதிசயமாக நடந்ததுன்னு. அதே மாதிரி சேஷாதிரி சுவாமியை பற்றி இதெல்லாம் அவங்க என்னுடைய நண்பர்கள். அப்புறம் இவர் பரணிதரன் சொன்ன விஷயம் வச்சு அவரை பற்றி புக் எழுதினேன். இவர் சங்கராமன் சாமி பற்றி நான் எழுதலை. அவர் யாராவது ஆட்டோபயோகிராஃபி எல்லாமே அவரை பற்றி ஒரு வாழ்க்கை வரல அது மாதிரி. அப்போ வந்து அவருடைய டைரக்ட் டிசேபிள் ராஜகோபால் இருன்னு சொல்லிட்டு அவர் சென்ட்ரல் பிடபிள்யூடியில் இருந்தார். அவர் அவங்கெல்லாம் அது பெரிய விஷயம். அது நான் வேணா புக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர்கிட்ட இருந்தேன். அவங்க வந்து எழுதிட்டு குப்சாமி போடுறாதுன்னாரு. சரி ரைட்டு இப்போ நான் தானே எனக்கு பயம். அதாவது அவர் சொன்ன பொன்மொழிகள்லாம் எழுதி வச்சுப்பாங்க இவங்க. எழுதி வச்சும்போது ஏன்டா எழுதி வச்சு இல்லை இது எப்போ யாராவது காசு இது நான் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மற்றவங்களுக்கு பொருந்தாது, அதெல்லாம் எழுதி வைக்காத
அப்படின்னு சொல்லுவார். தட் மீன்ஸ் அதை பற்றி நீ ரெக்கார்ட் பண்ண வேணாம்னு அர்த்தமாக இருக்குது. அப்படி இவங்க எழுதுனாங்கன்னு வச்சுங்க, அந்த புத்தகம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிக்கிறேன். இவங்க அவரையும் நான் தரிசனம் பண்ணல, அப்புறம் இவரையும் தரிசனம் பண்ண முடியாமல் போச்சு. மான்களோட சித்த புருஷர்களோட கொஞ்ச நாள் கூட வாழணும்ன்ற இது சிவன் சாரோட இருந்து அதையும் நான் சரியாக பண்ணல. ஆடி குருவாச்சு அமாசை ஒரு வாட்டி இப்படி போயிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது சில பேரை பாக்கியம் கிடச்சி. நாராயணங்கார்னு சொல்லிட்டு இதில் ட்ரிப்ளிகனில் வெங்கடாஜல் மோதி ஸ்ட்ரீட்டு நம்பர் 58 அங்கே இருந்தார். அவர் வந்து அதாவது ஏஜிஎஸ் ஆஃபீஸில் இருந்து 82 ரிட்டையர் ஆனார். ஸோ 82 6 வயசு இருந்துக்கலாம். அவருடைய குருநாதரை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அப்போது நான் வந்து என்னுடைய ஆடிட்டர் சொல்ல இல்லையா, ஆன்மீகத்தில் எப்படி எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்ததுன்ட்டு. ஒரு தடவை வந்து இவர் அதாவது நிறைய பேர் ரொம்ப பண்ணுவாங்க வந்து நான் அவர் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த 17 சன் சங்கரன் இப்போ தான் சமீபத்தில் சித்தி ஆயிட்டார். அவர்கிட்ட சொல்லி அது மாதிரி திருவேங்கடம் மலையாளந்து வர்றாரு, அவர் ஆசைப்படுறாரு. அது சரி, இது இவர் தனி கதை. அது சொல்லிவிட்டு என்னாச்சு, ஒரு பஸ்ஸில் போயின்னு இருக்காங்க. ஜன்னலோரமாக அது சங்கராபுரம் சுவாமிகள், அது அவருடைய கதை வேறு, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே இது மட்டும் சொல்கிறேன். பக்கத்து இங்கே சங்கரன் சீட்டு பின்னாடி பிடிச்சிட்டு அது திருவேங்கடம். நான் எத்தனை நாளாக சங்கரா உனக்கு கேட்குறேன், பெரியாள் தரிசனம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது இவர் முதல் பஸ் ஸ்டாப்பில் ஏறி போயிட்டு அடுத்த பஸ் ஸ்டாப்பில் அவர் ஏறினார். அவரை கேட்க இவர் பார்த்தா அவர் கம்முன்னு இருந்தார். ஒன்று நான் சொல்கிறேன்ப்பா, நான் இன்னைக்கு போகிறேன் இல்லை, போய் பார்த்து சொல்கிறேன்னு. அடுத்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போயிட்டார், திருவேங்கடம் இறங்கி போயிட்டார். நாங்கள் எத்தனை நாளாக கேட்குறாரு உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு. எப்படி உங்களை கேட்காம நான் எப்படி கொடுக்குறது, நீங்கள் கம்முன்னு இருந்துட்டீங்க. என்ன சொன்னேன், என்ன பார்க்கணுன்னு. அதான் பார்த்தானே, இன்னாரும் தெரியாமே பார்க்கணும்னு நினச்சா பார்த்தாச்சு. சார் நான் தரிசனம் கொடுத்தேன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது கூடவே இருந்து பழகினது வந்து சிவன் சார்கிட்ட தான் அந்த அனுபவம் கிடைச்சிது. நிறைய அந்த நாராயணங்கார் நிறைய விஷயங்கள் சொன்னார். அது மட்டும் இந்த சொல்லி முடிச்சிடுறேன். நாராயணங்கார் வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்காக ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு கோயில், அந்த பத்திரிகை நான் இன்னும் வச்சுட்டுருக்கேன், அங்கே வந்து வந்திருக்கார். அன்றைக்கி எங்கள் ஆடிட்டர் சீதாராமன்ட்டு, அவர் ஜம்புலிங்கமன் கம்பெனின்னு அவங்க ஆடிட்டிங் கம்பெனி உட்லண்ட்ஸுக்கு பின்னாடி லட்சுமிபுரத்தில் இருக்குது. அவர் யாராச்சும் இருந்தார், திருமருகல்லேருந்து சுகுமார் ஒரு இன்ஜினியர். போன போது அப்போ இவர் நாராயணங்காரை பார்த்துருக்காங்க. பார்த்தும்போது அவர் அப்படியே எதோ சொல்லிட்டு வரும். 1949 நேதாஜி நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கார். பெரிய கதை, நான் சுருக்கம் முடிச்சுடுறேன். நான் உடனே அவர் பார்த்தாகணும் அப்படின்னு. இவர் வாரம் தவறாமல் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமாப்பா வந்துட்டேன்ப்பா, சொல்கிறேன்ப்பா, எனக்கு வந்து அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, சுகுமார் கிட்டான்னு தெரியும் அப்படின்னா சுகுமார் நம்பர் என்கிட்ட. அப்புறம் ஒரு 10 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் சுகுமார் கேட்டு அப்புறம் வரேன்னாரு. அவர் திருமருகலேருந்து வர முடியல. அப்புறம் அவர் ஏன் என்ன எதிர்பார்க்குறீங்க, இதில் தூர்தர்ஷனில் ஹெச் ராமகிருஷ்ணன் நியூஸ் டைரக்டர் இருக்கிற அவர் கேளுங்க, அவங்க சனிக்கிழமை வாங்க போகிறாங்க அப்படின்னா சரி. நான் அவர்கிட்ட கேட்டு அவர் ஏன் நடராயிரம் அதை அறிவுப்படுத்தி வச்சாங்க. நிறைய அனுபவங்கள், அதுவும் நான் ஒழுங்காக போகல. அதாவது அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒரு 10 வால்யூம் இருந்தார். 7 வால்யூம் தண்ணியில் அடிச்சும் போயிடுச்சு ஒரு பெரிய மழையில். 3 வால்யூம் தான் மிச்சப்பட்டது. இது வரைக்கும் இருக்கிட்ட பிரிண்ட் பண்ணல, டைப் பண்ணது. அது வந்து ஒரு நாள் வால்மீகி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷீட்டை கொடுத்து திருப்பி கொண்டு வந்தார். என் கடைக்கு வந்தார். வந்தபோது இவர் நடராஜார், இது ஒரு பொக்கிஷம், இது கேட்டு வாங்கிக்கங்க அப்படின்னார். எனக்கு நானே பதில் சொன்னேன். எனக்கு நான் தான் வேக்கம் உங்களை பார்க்க வரேன், அங்கே வரேன்ட்டேன். சரி, அவ்வளோ. அதுக்கப்புறம் எனக்கு புத்தகத்தை என்னால் அவர்கிட்ட வந்து வாங்க முடியல. நிறைய அதிசயம் அவர்கிட்ட எனக்கு நடந்தது. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப இந்த மெயின் சப்ஜெக்ட் மாறி போயிட்ட மாதிரி இருக்கும். நிறைய சித்தர்களோட அனுபவங்கள் இருந்தது. இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் சில புத்தகங்கள் என்னுடைய நேரடி அனுபவம் இல்லை, என் நண்பர்கள் மூலியமாக அவங்க சொல்ல அனுபவம் கேட்டு நான் எழுதினேன். அதில் குருநாதர் மூலியமே இவர் எழுதினார், நம்ம ராஜகோபால்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பிடபிள்யூ இன்ஜினியர் இருந்தார். அப்புறம் சேஷாசுவாமி பற்றி நான் எழுதினேன். வேறு இது பாடகச்சேரி மகான், அது மாதிரி சில இதெல்லாம் ஆன்மீக விஷயங்கள்லாம் எழுதினேன். 90% மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டு தான் எழுதினேன். திருக்குறள் நிர்வாகம், அந்த மாதிரி உதிரநிதியில் நிர்வாகம், அந்த மாதிரி நான் எழுதினேன். நல்ல வரவேற்பு இருந்தது. என் முதல் நூல் எழுதும்போது அவ்வளோ எனக்கு பயந்து எழுதினேன். 2வது நூலுக்கு தமிழ்நாடு அரசுடைய பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் புக்குன்னு ஒரு அவார்டு கிடச்சிது. ஸோ அப்போது ரைட்டு நம்ம எழுத்துக்கும் அங்கீகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பித்தேன்.
ஒரு வருஷம் பர்த்டேக்கு ஏதாவது ஒரு புக்கு அல்லது 2 புக்கு எழுதுறது. எனக்கு பாரதியார் பேரில் ரொம்ப இஷ்டம் உண்டு. நான் பாரதியார் பக்கம் பற்றி சில விஷயங்கள் சீனி விஸ்வநாதன் சமீபத்தில் அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. அவர்கிட்ட கேட்டு அது என்ன ஆச்சுன்னா, சுதேசமித்திரன் ஆஃபீஸில் 100 வருஷம் நியூஸ் பேப்பரை மேல் மாடியில் வச்சுருந்தாங்க. அதை வந்து இவன் யாரோ அப்போ பேர் மறந்து போச்சு. அதனுடைய அருமை தெரியாமல் விற்றுட்டாங்க. அவங்க இந்த பில்டிங்கை வந்து உடையாருக்கு விற்றாங்க, பத்திரிக்கை வந்து வேற யாருக்கு விற்றுட்டாங்க. விட்டா இவங்களுக்கு அது தெரியல. அந்த என்னாச்சு, அந்த ஒரு ஓடு நகர்ந்து போச்சு. நகர்ந்து போய் பெரிய மழை வரும்போது ஃபுல்லாக நினைஞ்சு கிட்டத்தட்ட 75% வீணாக போயிடுச்சு. அதை பற்றி யாருக்கு அங்கே தெரியவே, அவங்களுக்கு கவலையே படலை. ரகமீன் அந்த புக்கெல்லாம் அவர் சிலதெல்லாம் வேண்டியதெல்லாம் எடுத்துட்டாரு. ஏன்னா இப்போ இதை வந்து சீனியர்ஸ்னால் தான் கண்டுபிடிச்சி வரணும். ஏன்னா 4-5 பேரில் எழுதுவார். பாரதின்னு எழுதுவார், அப்புறம் சக்திதாசன் எழுதுவார். இந்த மாதிரிலாம் அவர் வந்து இதில் டெல்லியில் நேரு மியூசியமில் போய் அங்கே பார்த்து எடுத்து எனக்கு கொடுத்து எழுதிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவர் எல்லா இதையும் சேர்த்து கால வருஷப்படுத்தப்பட்ட பாரதியார்னு சொல்லி போட்டு 13 வால்யூம் வெளியிட்டார். அது இவர் கூட பாராட்டினார், பிரதம மந்திரி கூட அவர் வணங்கிட்டார் சீனிவாசனார். அது இப்போ நான் இனிமேல் எழுதுறது எல்லாம் மொத்தம் அதிலே இருக்கு. அதுலேருந்து எடுத்தேன். ஆனால் இப்போ நான் பாதுகாப்பு எழுதுறேன், வெறும் மேனேஜ் பண்ணிட்டு 10 மட்டும் எழுதுவேன். 1-2 ஆன்மீக புத்தகங்கள் எழுதுவேன். அது கடவுள் அனுகிரகம் வாசல்ட்டு நல்ல வரவேற்பு பெற்றது. இது வரைக்கும் ரொம்ப அழகா உங்களோட அனுபவங்களை நீங்க சொல்லிட்டு வந்தேன். நிறைய விஷயங்கள் இதுல இருந்து நாங்க தெரிஞ்சுட்டோம். நீங்க நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் உங்க லைஃப்ல. ஒரு மகான்களை சந்திச்சு நிறைய பேர்கிட்ட இருந்து அனுபவங்களை தெரிஞ்சுட்டு நீங்க புஸ்தகத்துல கூட நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் உங்க நேரத்தை செலவிட்டு இங்க வந்து எங்களுக்காக இந்த நேர்காணல்ல வந்தது நாங்க செஞ்ச பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷம். பெரியவாளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கா உங்களுக்கும் சங்கரா டிவிக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். பல விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் போய் அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் போகும். சொன்னேன் அவர் பெரிய இதெல்லாம் எழுதி உட்காதுறான்னு சொன்னாரு. அப்போ இது மாதிரி வாய் வத்தியாவத்தின விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கும். பகவான் புண்ணியத்துல எனக்கு அந்த பெரியவாளோட சில பெரியவாளோட நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ நம்ம சிவசாமிகள் மாதிரி மற்றவங்கெல்லாம் அவங்க பக்தர்கள் சொல்ல கேட்டது, அதெல்லாம் நான் அதை வச்சு சில புக்ஸ் எல்லாம் எழுதினேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நேயர்களோட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது சங்கரா டிவிக்கும் உங்களுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டேன். நன்றி. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.